விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. ஒருவன் வந்து இயேசுவின் இடத்துல, ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடையணும்னா என்ன நன்மை செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள். நான் எந்த கற்பனைகளை கைக்கொள்ளணும்னு சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றுதானே அந்த கட்டளையும் ஜீசஸ் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டுல தான் விபச்சாரம் லிட்டரலா செய்தாதான் பாவம். ஜீசஸ் சொல்றாரு அது பூர்வத்தாருக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்துட்டாலே உன்னுடைய இருதயத்துல நீ விபச்சாரம் செய்து விட்டாய். ஞானி எழுதுறாரு, விபச்சாரம் செய்கிறவன் மதிக்கெட்டவன், அவன் தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். பவுல் எழுதுகிறார், விபச்சாரம் செய்கிறவன் தன்னுடைய சொந்த சரீரத்திற்கு விரோதமாய் அவன் பாவம் செய்கிறான். விவாக மஞ்சம் கனம் உள்ளது, அதை அசூசிப்படுத்துகிறவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பார்கள். யோபு தன்னுடைய உத்தமத்தை பற்றி சொல்லும் போது, என் மனைவியை தவிர நான் இன்னொருத்தனுடைய வீட்டு வாசலை நான் எட்டி பார்த்திருந்தா கூட என்னுடைய மனைவி இன்னொருத்தனோடவளாக என்று சொல்லி அவ்வளவு தைரியமாய் தன்னுடைய உத்தமத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த விபச்சாரம் என்பது அது ஒரு பெரிய வலை, அதனால அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர்களுடைய வாய் ஆழமான படுகுழி. புதிய ஏற்பாடு இந்த விபச்சாரத்தை 3 பேரோடு கூட அது கம்பேர் பண்ணுகிறது. முதல்ல தேவனை குறித்து போதித்து அதை கை கொள்ளாத மாயமாலக்காரரை விபச்சாரர்கள் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்க, நீ கை கொள்ள மாட்டேங்கிறியே. அவங்க போதிக்கிறதையும் உலகம் பார்த்துட்டு இருக்கு, அவங்க செய்யறதையும் உலகம் பார்த்துட்டு இருக்குது. சோ இந்த உலகம் அந்த போதிக்கிற அந்த மனுஷனை மட்டும் தப்பு சொல்லாது, அவர் போதிக்கிற அந்த வேதாகமத்தையும் அவர் சொல்லுகிற அந்த தேவனையும் அது தவறாக பேசும். அதனால வேதம் அவர்களை விபச்சாரர் என்று அழைக்கிறது. உலகத்தை சிநேகிக்கிறவர்களே தேவன் விபச்சாரர் என்று சொல்லி அழைக்கிறார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீ உலகத்திற்காக நீ செய்யற, நீ சண்டை போடுற, இச்சிக்கிற, கொலை செய்யற, பொறாமப்படுற, இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி அவர்களை விபச்சாரர் என்று அழைக்கிறார். மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை யார தேவன் விபச்சாரர் என்று அழைக்கிறார்னா, தேவனை விசுவாசியாதவர்கள், அவர் செய்கிறதெல்லாம் கண்டும் அவரை விசுவாசியாதவர்கள். எக்ஸாம்பிளுக்கு, பிசாசு பிடித்திருந்த குருடு ஊமையான ஒருவனை இயேசுவிடத்துல கொண்டு வந்தாங்க, பிசாசை விரட்டினாரு, அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதை பார்த்தவர்கள் இவரு பிசாசின் தலைவனால ஆகிய பெயல்சபூலினால துரத்துறான் அப்படின்னு சொல்லிதான் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நீர் தான் மேசியான்னு சொல்லி நாங்க அறியறதுக்கு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுறாங்க. நீ பார்க்கிற கேட்கிற இவைகளால நீ என்னை நம்பலன்னா, விசுவாசிக்கலன்னா, வேற எதனாலும் நீ என்னை நம்ப போறது இல்லைன்றத சொல்லிட்டு தான் அவர் அப்படி சொல்லுகிறார். கேள்வி, என் செயல்கள் மட்டும் அல்லாமல் என் எண்ணங்களையும் ஆசைகளையும் தூய்மையுடன் காத்துக் கொள்கிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்க இந்த வேதம் சொல்லி கொடுக்கிறது போல விபச்சார பாவத்திற்கு எங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் விலக்கி காக்கவும், மாய்மாலம் பண்ணாமலும் உலகத்தை சிநேகியாமலும் அவிசுவாசமா இராமலும் இருக்க உதவி செய்யுங்க. ஆமென்.